அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய இலக்கணம் அறிவோம் என்ற பகுதியில் நாம் காண இருக்கும் இலக்கண பகுதி இடுகுறி பெயர், காரணப்பெயர். இடுகுறி பெயர் என்பது என்ன என்றால், நம் முன்னோர்கள் எந்த விதமான காரணமும் இன்றி பெயர் வைத்திருக்கிறார்கள். அதை நாம் இடுகுறி பெயர் என்கிறோம். ஏதாவது ஒரு காரணத்தினால் பெயர் வைத்திருந்தார்கள் என்றால் அது காரணப்பெயர் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ இடுகுறி பெயரில் நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். அதுபோல் காரண பெயரை நாம் 2 வகையாக பிரிக்கலாம். காரண பொதுப்பெயர், காரண சிறப்பு பெயர் என்று 2 வகையாக நாம் பிரிக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா, இடுகுறி பொதுப்பெயர் என்பது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ மலை, மண், மரம் இதெல்லாம் இடுகுறி பொதுப்பெயர். இடுகுறி சிறப்பு பெயர் என்பது எது அப்படின்னா, இப்போ மரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது பொதுப்பெயர். அதில் பலாமரம், மாமரம் என்றால் அது இடுகுறி சிறப்பு பெயர் என்று கூறப்படுகிறது. அதுபோல் காரணப்பெயர், காரணப்பெயர்லேயும் அதுபோல் பொதுப்பெயர் இருக்கிறது, சிறப்பு பெயர் இருக்கிறது. இப்போ காரண பொதுப்பெயர், காரணம் கருதி வைக்கப்பட்ட பெயர்கள்லாம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பறவை, பறப்பதனால் அதற்கு பறவை என்று பெயர். நாற்காலி, 4 கால்களை உடையது நாற்காலி. வளையல், வளைந்திருப்பதனால் இது வளையல் அப்படின்னு நம்ம கூறுகிறோம். இந்த காரணம் கருதி வைக்கப்பட்ட பெயர்களை இப்போ பறவை எடுத்துட்டோம்னா நம்ம பறவை பொதுப்பெயர், காரண பொதுப்பெயர். காரண சிறப்பு பெயர் எடுத்தோம்னா மரங்குத்தி, மரங்குத்தி காரண சிறப்பு பெயர் என்று கூறப்படுகிறது. இப்போ உங்களுக்கு இடுகுறி பெயர்னா என்ன, காரண பெயர்னா என்னன்னு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதில் இன்னொன்று இருக்குது, என்னவென்று பார்த்தீங்கன்னா காரண இடுகுறி பெயர் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது. அது என்ன காரண இடுகுறி பெயர் அப்படின்னா, இப்போ எந்த விதமான வேர்ச்சொற்களும் இல்லாமல் வந்தாலே அந்த பெயர் இடுகுறி பெயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எந்த விதமான வேர்ச்சொற்கள் இருக்கக்கூடாது, இல்லாமல் இருக்கக்கூடிய பெயர்களை நம்ம இடுகுறி பெயர்னு சொல்லுவோம். வேர்ச்சொல்லிருந்து பிரிந்து வந்தால் அதை காரண பெயர் அப்படின்னு நம்ம கூறுகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா மனை அப்படிங்கிற சொல் எடுத்துக்கிறோம். மனை என்ற சொல் எது பார்த்திங்கன்னா, மனை என்பது மண்ணிலிருந்து வந்தால், வெறும் நம்ம எடுத்துட்டோம்னா மனை அப்படின்னு பார்த்திங்கன்னா காரணம் இல்லாத பெயர், மனை வீடு அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அதே மண்ணிலிருந்து வந்ததனால் அதற்கு மனை என்று பெயர் வைத்தால் அது காரணம் கருதி வைக்கப்பட்டதாகவும் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெயர்களை நம்ம காரண இடுகுறி பெயர், காரணம் கருதியும் இருக்கலாம், காரணம் இல்லாமலும் இருக்கலாம். இப்போ மனைவி, மனைவிங்கிற பெயர் ஏன் வச்சாங்க அப்படின்னு கேட்டால் அது பலவித காரணங்கள் நாம் கூறுகிறோம். மனைவி என்பனா மனையினுடைய தலைவி மனைவி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மனையினுடைய இல்லாள் அப்படிங்கிறனால தான் அது மனைவி அப்படிங்கிற பெயர் வந்ததாகவும் கூறுகிறார்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா காரண இடுகுறி பெயர் என்று கூறுகிறார்கள். இன்னும் பார்த்திங்கன்னா முக்கண்ணன், முக்கண்ணன்கிற பெயர் எடுத்துட்டோம்னா 3 கண்களை உடையவர்களுக்கெல்லாம் இந்த பெயர் பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே பார்த்திங்கன்னா காரணம் கருதாத எடுத்தோம்னா சிவனுக்கும் முக்கண்ணன் என்ற பெயர் பொருந்தும்னு எடுத்துக்கலாம். அப்போ இதை காரண இடுகுறி பெயர் என்றும் நாம் அழைக்கலாம். இன்று நாம் அழகாக இந்த இலக்கண வகுப்பில் இலக்கணம் அறிவோம் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் இன்று இடுகுறி பெயர்னா என்ன, காரண பெயர்னா என்ன, காரண இடுகுறி பெயர் என்றால் என்ன என்பதை அறிந்து கொண்டீர்கள். அனைவருக்கும் அன்பான நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் இது இலக்கண பகுதி 1. இதுபோல் தொடர்ந்து இலக்கணம் சார்ந்த பகுதிகள் தொடர்ந்து வரும். அதை தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய பங்களிப்பை எங்களுக்கு தாருங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, மகிழ்ச்சி.